சமீப காலமாக ஏற்படும் சாதிய பாகுபாடுகள் மற்றும் சாதி விவகாரங்களின் மனுக்கள் நீதிபதிகளையே வேதனைக்கு உள்ளாக்குவதாக நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அந்த வகையில் புதுக்கோட்டை மாவட்டம் வடகாட்டில் கடந்த 5ஆம் தேதி ஏற்பட்ட இருதரப்பு மோதலில் இருதரப்பையும் சேர்ந்த 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இருதரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் ஒரு காவலர் உட்பட 17 பேர் காயமடைந்ததோடு ஒரு தரப்பை சேர்ந்தவரின் வீடு 2 இருசக்கர வாகனங்கள் எரிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தேசிய ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் ஆணையத்தின் இயக்குநர் ரவிவர்மன் தலைமையிலான குழுவினர் சந்தித்து மோதல் சம்பவம் குறித்த விவரங்களை கேட்டறிந்தனர். மேலும் அவர்கள் வடகாட்டிற்கு சென்று பாதிப்புக்குள்ளான வீடுகளையும் தீ வைத்து எரிக்கப்பட்ட வீடுகளையும் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ஆணையத்தின் இயக்குநர் ரவிவர்மன், விசாரணையின் விவரம் குறித்து தற்போது கூற முடியாது என்றும், விசாரணை அறிக்கையை 2 நாட்களுக்குள் அரசிடம் சமர்ப்பிப்போம் என்றும், அதில் அனைத்து விவரங்களும் இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் கரூரிலும் இதுபோன்ற கோவில் விவகாரம் தொடர்பான வழக்கில் சுதந்திரம் 80 ஆண்டுகள் நெருங்கும் போதும் கூட சாமி கும்பிடுவதில் கூட சாதிய பாகுபாடுகள் நடப்பதான வழக்குகள் தொடரப்படுவது வேதனை அளிப்பதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து தெரிவித்துள்ளது. ஆதிதிராவிட ஆணையத்திலிருந்து வந்திருக்கிறேன். இந்த வடகாடு நிகழ்ச்சிக்காக ஆய்வுக்காக வந்திருக்கிறேன். ஆய்வுடைய அறிக்கை இன்று 2 தினங்களுக்குள் எங்களுடைய ஹெட் குவார்ட்டருக்கு அனுப்புவோம். இந்த தமிழ்நாடு அரசோட நடவடிக்கை எப்படி இருக்கு? நான் போய் பார்த்துருக்கீங்க. அறிக்கை செல்லப்படுங்க. அறிக்கையில் நாங்கள் கேட்கல. இப்போ ஜிஹெச்ல உடல்நல சரியாம அடிப்பட்டு சிலர் நிற்காங்க. அவங்களாம் எப்படி இருக்காங்க, என்ன சொன்னாங்க? அதெல்லாம் அறிக்கையில எங்களுடைய ஆணையத்துக்கு எங்களுடைய ஹெட் குவார்ட்டருக்கு பெரிய அளவில் ஒரு பாதிப்பு வந்துருக்கு. அறிக்கை வந்த பிறகு அவங்க தான் அரசு தான் வெளியிடணும். நான் சொல்லுறேன்.